Students, our next heading is inertial frame. So let us discuss inertial frame. If an object is free from all forces, then it moves with constant velocity or remains at rest. அதுதான் நியூட்டன்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் லால சொன்னோம். So every body continues to be in its state of rest or uniform motion unless external force acting upon it அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலைன்னா the object is continues to be at rest or move with constant velocity அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறோம். அப்போ அது மேலே எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலைன்னா த பாடி என்ன இருக்கும் அப்படின்னா ரெஸ்டில் இருக்கும் அல்லது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூமெண்ட் ஆகிட்டுருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்க்கு பேர் தான் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வேர் த பாடிஸ் ஆர் அட் ரெஸ்ட் ஆர் மூவ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தட் set of frames are called a inertial frame அப்படின்னு சொல்லுவோம். Thus there exists some special set of frames in which if the object experience no force. ஸோ அந்த மாதிரி இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் மேலே என்ன ஆகிறதில்ல, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதில்ல அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் மூவ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஆர் ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட். அப்போ அது மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலைன்னா அது ஒன்று கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் அது என்ன ஆகும், ஆசலரேட் ஆகும், வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அல்லது டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலைன்னா த ஆப்ஜெக்ட் மூவ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஆர் ரிமைன்ஸ் அட் ரெஸ்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். But how do we know whether an object is experiencing a force or not? அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? how we know? இப்போ all object in the earth experience earth gravitational force. அப்போ எர்த்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட் மேலேயும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதனால தான் எல்லா ஆப்ஜெக்டும் இட் லை ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நியூட்டன்ஸ் லா படி நோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட், ஒன்லி த பாடி கண்டினியூஸ் டு பி அட் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நியூட்டன்ஸ் லா வேலிட் ஆகணும்னா we move far away from the earth, that is in the deep space where there is no gravity acting on the object. Such deep space can be treated as inertial frame. அந்த மாதிரி டீப் ஸ்பேஸை தான் நம்ம என்ன ஃப்ரேம்னு வச்சுருக்கோம், இனர்ஷியல் ஃப்ரேம்னு வச்சுருக்கோம். பட் ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள் டு reach such a deep space and verify Newton's first law. அப்போ நம்ம டீப் ஸ்பேஸ்க்கு போய் கிராவிட்டி இல்லாத இடத்துல எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாத இடத்துல நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவை நம்ம டெஸ்ட் பண்ணுறது கஷ்டம். அப்போ ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can treat earth as an inertial frame. எர்த் என்ன ஃப்ரேம்னு வச்சுக்கலாம், இனர்ஷியல் ஃப்ரேம்னு வச்சுக்கலாம். அப்போ இனர்ஷியல் ஃப்ரேம்னா தெர் இஸ் நோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஏன் எர்த்தை இனர்ஷியல் ஃப்ரேம்னு எடுத்துக்கிறோம், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அதனால் இதை அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். எர்த் இஸ் an inertial frame because an object, consider a book lying on the table in the laboratory and the book is at rest always. அப்போ the object never pick up oscillation in horizontal direction. அதான் என்ன பண்ணாது, ஹரிஜாண்டல் டைரெக்ஷனில் மூவ் ஆகாது. there is no force acting in its horizontal direction. ஹரிஜாண்டல் டைரெக்ஷனில் எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது. ஸோ அந்த புக் அப்படியே தான் இருக்கும். So the laboratory taken as the inertial frame for
all experimental and calculations அப்படின்னு சொல்கிறோம். So for this conclusion we analyze only the horizontal motion of the object. ஸோ இங்கே ஹரிஜாண்டல் மோஷனை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா எடுத்துக்கிற முடியும். we should not analyze the motion in vertical direction. நம்ம என்ன பண்ண முடியாது, கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா டூரிங் வெர்டிக்கல் மோஷன் ஒரு ஆப்ஜெக்ட் மேல் நோக்கி எறிகிறோம் அல்லது கீழே வருது, அப்போ there is two force acting on it. ஒன்று என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டோன்னா, one force is the downward gravitational force. அதை தான் நம்ம வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து இங்கே இருக்கிற ஏர் எல்லாம் என்ன பண்ணோம், அது அப்போஸ் பண்ணிட்டு கீழே வரும்போது அது மேலே ஒரு அப்வர்ட் நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். பட் தீஸ் டூ ஆர் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஸோ there is net force is 0. அப்போ ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய the net force acting on the object is 0ன்னு வரும். But here our discussion is Newton's first law deals with the motion of the object in the absence of any force. எந்த ஃபோர்ஸும் இல்லாத இடத்துல தான் நியூட்டன்ஸ் லாவை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். நாட் த மோஷன் அண்டர் ஜீரோ நெட் ஃபோர்ஸ். இந்த மாதிரி ஜீரோ நெட் ஃபோர்ஸ் இருக்கிற இடத்துல டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து சப்போஸ் கன்சிடர் எ ட்ரெயின் இஸ் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அன் இனர்ஷியல் ஃப்ரேம். ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ஒரு ட்ரெயின் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மூமெண்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம். தென் ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் இன் த இனர்ஷியல் ஃப்ரேம். அந்த ட்ரெயினுக்கு வெளியே ஒரு மரம் அங்கே ரெஸ்ட்டில் இருக்கிறதா நம்ம வச்சுக்கிடுவோம். அப்போ வென் வி see the tree inside the train, ட்ரெயின்லேருந்து பார்க்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் எப்படி தெரியும், மூவ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் அது ட்ரெயின் யூனிஃபார்மாக மூவ் ஆகும்போது நம்ம ட்ரெயின் ஜேர்னியில் பார்த்துருப்போம். ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட்டு நம்ம ட்ரெயின் ஃபார்வேர்டாக போகும்போது அந்த ஆப்ஜெக்ட்டு பேக்வேர்டாக ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கான், அப்பியர் டு மூவ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின். அப்போ இந்த ட்ரெயினை நம்ம என்னன்னு ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா இனர்ஷியல் ஃப்ரேம். அப்போ இனர்ஷியல் ஃப்ரேம்னா த ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட் ஆர் மூவ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம அதை இனர்ஷியல் ஃப்ரேமாக ட்ரீட் பண்ணுவோம். ஆல் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் ஆர் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ரிலேட்டிவ் டு ஈச் அதர். எல்லா இனர்ஷியல் ஃப்ரேமும் என்ன பண்ணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் அது என்ன பண்ணும் அப்படின்னா மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் an ஆப்ஜெக்ட் appears to be at rest in one inertial frame, ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமில் ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருந்தால் இட் மே அப்பியர் டு மூவ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டை நம்மளுக்கு சொல்கிறான். இப்போ பாருங்க, த கார் ஹியர் மூவ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ஒரு கார் என்ன ஆகிட்டே இருக்கு, மூவ் ஆகிட்டே இருக்கு. அண்ட் த பர்சன் இஸ் அட் ரெஸ்ட் ஆன் த கிரவுண்ட். ஹி இஸ் ஸ்டாண்டிங் அவுட் சைட் அண்ட் ஹி வாட்சிங் த ட்ரெயின் இஸ் மூவ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் அது மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறான். அப்போ வந்து போத் த பர்சன் இஸ் அட் ரெஸ்ட், த கார் இஸ் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. கார் எப்படி மூவ் ஆகுது, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. அப்போ த பர்சன் இஸ் ரெஸ்ட் இஸ் ஆல்சோ எ இனர்ஷியல் ஃப்ரேம். த கார் இஸ் மூவ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, இட் இஸ் ஆல்சோ த இனர்ஷியல் ஃப்ரேம். அப்போ த பர்சன் அண்ட் வெஹிக்கிள் போத் ஆர் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட், and that is the violation of the Newton's second law, Newton's first law அப்படின்னு சொல்ல போகிறோம். Consider a train. A train is at rest அப்படின்னு வச்சுக்கிறோம்.
அப்போ ஒரு ட்ரெயின் வந்து ரெஸ்டில் இருக்கு. அப்போ அதில் ஒரு ஸ்மூத் டேபிளில் ஐ கெப்ட் எ காயின், ஒரு காயினை இதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஓகேவா? எ காயின் இஸ் கெப்ட் இன்சைடு த ட்ரெயின். நவ் த ட்ரெயின் சடன்லி ஆசிலரேட். ஆசிலரேட்னா அது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸ்டார்ட் ஆகும்போது அதனுடைய வெலாசிட்டி கண்டினியூஸ்லி இன்க்ரீசஸ் வித் டைம். ஸோ ஐ சே த ட்ரெயின் இஸ் ஆசிலரேட். அப்போ ட்ரெயின் ஆசிலரேட் ஆகும்போதே டக்குன்னு இந்த காயின் என்னாகும் அப்படின்னு கேட்டோன்னா, it fall backward with the acceleration. The train moves in the forward acceleration. அப்போ ட்ரெயின் வந்து முன்னாடி மூவ் ஆகுது. அப்போ சடனாக ட்ரெயின் முன்னாடி மூவ் ஆகும்போதே அந்த டேபிளில் இருந்த காயின் என்ன ஆகுது அப்படின்னா, இட் ஃபால்ஸ் பேக்வேர்டு வித் த ஆக்சலரேஷன். அப்போ வித்தவுட் ஆக்டிங் எ ஃபோர்ஸ் a coin is get accelerated. This is violation of the Newton's first law. So here we say that when the train is in acceleration, so the train accelerate ஆகும்போது it is not a inertial frame. இது inertial frame கிடையாது. When it is accelerated, we say this train is non-inertial frame. இப்போ ஓரளவுக்கு ஐடியாவுக்குள்ள நீங்கள் வந்திருப்பீங்க. அப்போ inertial ஃப்ரேம்ஸ்னால் என்னென்னா, moves with constant velocity or at rest. When it get accelerated, they become the accelerated frames. They are called a non-inertial frames அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So it is clear that Newton's first law is violated as the object get accelerated without being acted upon by a force. So it implies that the train is not an inertial frame when it is accelerated. அப்போ accelerate ஆகும்போது அது என்ன ஃப்ரேமில் வராது? இனர்ஷியல் ஃப்ரேமில் வராது. ஸோ இங்கே பாருங்கள், அடுத்த படத்தை பார்ப்போம். This is car 1. Car 1 is move with constant velocity. So the car 1 is inertial frame. And the car 2 is accelerated. Accelerated means it gets speed up. அப்படியே ஸ்பீடு பிடிக்குது. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அதனுடைய வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அல்லது டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. there is a velocity changes with time. We say the body is accelerated அப்படின்னு சொல்லுவோம். அப்போ here the car 2 is non-inertial frame. அது இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகே, so these kind of accelerated frames are called a non-inertial frame. இந்த மாதிரி ஆசிலரேட் ஆகக்கூடிய ஃப்ரேம்ஸ் என்னன்னு சொல்கிறோம்? non-inertial frame அப்படின்னு சொல்கிறோம். A rotating frame is also a non-inertial frame. ஏன் சார் ரொட்டேஷ்னல் ஃப்ரேம் நான்-இனர்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம்? ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகும்போதே நம்ம பார்த்துருக்கோம், at each point its velocity changes. வெலாசிட்டியோட என்ன சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்? டைரக்ஷன் சேஞ்சஸ். அப்போ when direction changes, it get accelerated. So every rotating frame requires acceleration. So a rotating frame is also a non-inertial frame அங்கிறத நோட் பண்ணிக்கிறோம். So in this sense, earth is self-rotation. Earth is spin about its own axis and it also undergo orbital motion around the sun. அப்போ அதுக்கு செல்ஃப் ரொட்டேஷனும் இருக்குது, ஆர்பிட்டல் மோஷனும் இருக்குது. ஸோ அப்போ எர்த்தும் எதுக்குள்ளே தான் வரும்? இட் இஸ் ஆல்சோ எ நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு தான் கொண்டு வரணும். ஓகேவா? பட் திஸ் ரொட்டேஷனல் எஃபெக்ட் ஆஃப் எர்த் கேன் பி இக்னோர்ட் ஃபார் த மோஷன் இன்வால்வ்ட் இன் அவர் டே டு டே லைஃப். ஸோ எர்த்து சுற்றுது, எர்த்து சன்னை சுற்றி வருது அப்படிங்கிறதுனால எர்த் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய நம்மளாக இருக்கலாம் அல்லது வேறு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், எதுவுமே சுற்றுறது கிடையாது. தட் இஸ் த ரொட்டேஷ்னல் எஃபெக்ட் ஆஃப் எர்த் இஸ் நெக்லிஜிபிள் ஆன் டே டு டே லைஃப் திங்ஸ்.
ஸோ அந்த டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த திங்ஸ் மேலே அதனுடைய எஃபெக்ட் வந்து என்ன ஆகலை, எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தலை. ஃபார் எக்ஸாம்பிள், when an object is thrown, அது நேராக தான் கீழே வரும். or the time period of the simple pendulum, where the earth's self rotation has very negligible effect on it. அது மேலே ரொம்ப negligible effect தான் ஏற்படுத்துது. So in this sense, the earth can be treated as inertial frame அப்படின்னு எடுத்துக்கிறோம். எப்போ எர்த்தோ நான் இனர்ஷியல் ஃப்ரேம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டோன்னா, அனலைஸ் த மோஷன் ஆஃப் சேட்டலைட். சேட்டலைட்டோட மோஷனை படிக்கும்போதே விண்ட் பேட்டர்ன்ஸ் அரவுண்ட் த எர்த், அதிலெல்லாம் வந்து we can treat earth as the, we cannot treat, we can treat earth as the non-inertial frame. We cannot treat earth as a inertial frame treat பண்ண மாட்டோம். ஏன்னா செல்ஃப் ரொட்டேஷன் has strong influence on wind patterns and satellite motion. அப்போ அந்த செல்ஃப் ரொட்டேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோன்னா, இட் மேக் ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த விண்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் சேட்டலைட் மோஷனில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ விண்ட் பேட்டர்ன் சேட்டலைட்டை பற்றி ஸ்டடி பண்ணும்போது எர்த்தை வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேமாக நம்ம எடுத்துக்கிடுவோம். அதே நேரத்தில் நம்ம டே டு டே ஈவெண்ட்ஸை ஸ்டடி பண்ணும்போது வேர் ரொட்டேஷன் எஃபெக்ட் இஸ் நெக்லிஜிபிள் on the object lying in the surface of the earth, so we treat earth as the inertial frame. Only we treat earth as the non-inertial frame while discussing the motion of satellite and wind pattern.